உன் பேர் என்னம்மா? ஜானவி சார். நிஜமா உனக்கு அவனை தெரியாதா? தெரியாது சார். அவன் இந்த ரூம்ல இருந்தான்னு கூட எனக்கு தெரியாது. இங்க நீ எதுக்காக வந்த? எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு சார். உங்க வீட்ல இருக்க உங்களோட போன் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. நேர்ல வாங்க அத கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன இங்க வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க கிளம்பி போனாங்க சார். இவ்வளவு நேரமா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். யாருன்னே தெரியாதவங்க போன் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு வர சொன்னா நீ எதுக்குமா வந்த? உன்னை வேணும்னே யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. உன் வீடு எங்க? எம்பிபி காலனி சார். உன் அப்பா அம்மா பேரு? எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்ல சார். என்னோட மாமா பேரு மித்ரா நந்தன் சார். லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எம்டி மித்ரா நந்தன் சாரா? ஆமா அவரேதான் சார். அவர்தான் என்னோட அக்காவோட புருஷன். நீ சொல்றது உண்மையா? உண்மைதான் சார். வேணும்னா நீங்களே ஒரு தடவை போன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. போன் நம்பர் சொல்லு. 99. லக்ஷ்மி, ஏதாவது பிரச்சனையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜானு வெளியில போனா அத்தை. அவ எங்க போனானே தெரியல. அவளுக்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஆல்ரெடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன் பெரியமா. ஜானு அவங்க யாரையுமே பார்க்க போலியா. என்னாச்சு? சடனா ஜான்வி எங்க போயிருப்பா? என்னடா நடக்குதுங்க? ஜோசியர் என்னமோ நம்ம வீட்ல சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொன்னாரே. ஆனா இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதே. ஜானுக்கு என்ன ஆயிருக்கும்? லக்ஷ்மி, என் கூட வா. எங்கடா மித்ரா? நம்ம ஜானுவை காணுமாண்டா? அங்கதான் போறேன் டாட். ஜானு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாண்ணா? உனக்கு ஃபோன் பண்ணாளா? லக்ஷ்மி சீக்கிரம் வா. ஆனா என்னங்க என்னங்க மித்ரா, லக்ஷ்மி, விவேக் இங்க எப்படி வந்தாங்க? இவங்களுக்கு யார் சொன்னது? ஜானு தான் ஃபோன் பண்ணிருப்பா ஆண்டி. ஐயோ, வா ஒளிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி சீக்கிரம் வா. சரி சரி, ஓகே பாய். அக்கா, ஜானு வாங்க சார். ஜானு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இங்க இருக்க? போலீஸும் மீடியாவும் ஏன் வந்திருக்காங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த பொண்ணை யாரோ ட்ராப் பண்ணிருக்காங்க. ட்ராப்பா? என்ன சொல்றீங்க? டே விவேக், அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல நம்ம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். மித்ரா சார், 1 மினிட் சார். இந்த பக்கமா போயிருங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். வாங்க. தேங்க்யூ சார். இப்பயாச்சும் சொல்லு ஜானு. இவ்ளோ பேர் கேக்குறாங்கல்ல, ஏன் நீ மௌனமா இருக்க? உனக்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னு நீ விவேக் கிட்ட கூட சொல்லல. நீ எங்க போறன்னு ஏன் கிட்ட கூட சொல்லாம போயிட்ட. உன்னை காணோன்னு நாங்க எல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? எங்க கிட்ட சொல்லாம அந்த ஹோட்டலுக்கு நீ எதுக்கு போன? அங்க என்ன வேலை உனக்கு? ஜானு, நீ கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியா ஏன் போன? அங்க இருந்த மீடியா ஆளுங்க மட்டும் உன்னை பாத்திருந்தாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பேப்பர்லயும் டிவிலயும் உன்னை பத்தி ரொம்ப மோசமான செய்தி வந்திருக்கும். நீ ஏன் அங்க பொண்ணுன்னு கேட்டா ஏன் அழுதுட்டு இருக்க? பதில் சொல்லு ஜானு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லனா உன்ன? லக்ஷ்மி, அவளே அழுதுட்டு இருக்கா. அவளை ஆறுதல் படுத்தாம இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இவ எதுக்காக அழறா? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்லங்க.
இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா இவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. நீ பயப்படாம சொல்லுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. நீ உடனே கிளம்பி ஹோட்டல் அசோகா கிட்ட வந்துரு. எனக்கு உங்க வீட்ல இருக்க மனிஷாவோட ஃபோன் கிடைச்சிருக்கா. நான் உனக்கு அந்த ஃபோனை கொடுக்குறேன். நீ இங்கே இரு. நான் போய் உனக்கு ஃபோனோட காஃபியும் சேர்த்து கொண்டு வரேன். என்ன என்ன பாக்குற? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பிரச்சனை உன் கூட தான், உன் தங்கச்சி கூடலாம் இல்ல. இத நீதான் செஞ்சேன்னு நான் சொன்னனா? யாரோ வேணும்னு மாட்டி விட்டாங்கன்னு சொன்னதுக்கு நீ எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ எங்க 2 பேரையும் போலீஸ் திருடனை பாக்குற மாதிரி பாக்குற. நீங்க தப்பு பண்ணலங்கிறப்போ எதுக்கு இவ்ளோ பதட்டம் தேவையானே? இப்பெல்லாம் வீட்ல என்ன நடந்தாலும் எங்களை தானே நீங்க சந்தேகப்படுறீங்க ஆண்டி. இது கண்டிப்பா இந்த வீட்ல யாரோ தான் பண்ணியிருக்காங்க. வெளியால் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்ப நீ என்னடா சொல்ல வர? வீட்ல உங்களையும் எங்களையும் தவிர வேற யார் இருக்காங்க? வாய்க்கு வந்தபடி பேசினேன் வை, பல்லெல்லாம் பேத்துருவேன். அது சரி, கல்யாணமாக போற பொண்ணு எதுக்காக தனியா ஹோட்டலுக்கு போனா? இதை செஞ்சது அம்மாவும் மனிஷாவும் தானு இன்னும் உங்களுக்கு புரியலையா பெரியமா? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இத உன் அம்மா தான் செஞ்சான்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா விவேக்? ஒருவேளை ஆதாரம் இருக்குன்னே வச்சுக்கோ, அப்ப கூட பேச வேண்டியது நான் கிடையாது, நீதான். ஜானுக்காக உன்னால் என்ன செய்ய முடியும்? உங்க அம்மாவை எதிர்த்து பேச முடியுமா? பெரியம்மா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. அந்த ஜானுவை லவ் பண்ணது நீ, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது நீ. அதெல்லாம் பிடிக்காம தான் உங்க அம்மா இப்படி பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்துல நீ தான்டா கேள்வி கேட்கணும். லவ் பண்றதுன்னு பெரிய விஷயம் இல்ல விவேக். அதே பொண்ணை கல்யாணம் பண்றதுதான் பெரிய விஷயம். மனச பறி கொடுத்து வாக்கு கொடுக்கறது ரொம்ப சுலபம்டா. ஆனா அதை நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.